நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். குருதேவரை கேட்டு நீ செயலாற்றி வந்தால் உனக்கு சங்கடங்களே இருக்காது. ஆட்சி அனுபவம் தானாகவே வரும். 7 வருடங்கள் கடந்ததும் மீண்டும் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறேன். பரதன் இதற்கு மேல் என்ன சொல்ல? பக்தன் மனதை பகவான் அறிவான். பாசம் இதுவென்று தம்பி உன்னிடம் கற்றேன். அண்ணா, அன்பின் வடிவே, இனி இந்த 14 வருடங்களும் நான் பாவத்திற்கு பரிகாரம் தேடுவேன். பிரபு, ஒன்றை மட்டும் மறவாதீர்கள். இந்த 14 வருடங்கள் கழித்து தாம் வர ஒரு நாள் தாமதமானாலும் உங்கள் பொன்னடி தொட்டு சபதம் செய்கிறேன், தீ மூட்டி அதில் நான் கலந்து விடுவேன். கூடாது பரதா. பரதா, பரதா, நான் தரும் வாக்கு. நான் சொன்ன சொல் தவறவே தவறாது. போதும், உம்மிடம் ஒரு வேண்டுகோள். பரதா, என் உயிரையே கேட்டாலும் உடனே உனக்காக தந்து விடுவேன். பரதா, உனக்கு என்ன வேண்டும்? பரதனுக்கு உங்கள் பாதுகை வேண்டும். என் பாதுகையா? பாதுகை. தமது ராஜ்யத்தை தாம் இல்லாத நேரத்தில் தங்கள் பாதுகையின் தாசனாக ஆளுவேன். தாம் இல்லா நாட்டில் அரியணை மீது யார் அமர்வார்? புனிதமான பாதுகையை தமது அடையாளமாக சிம்மாசனத்தின் மீது வைப்பேன். தினமும் பாதுகையின் வாழ்த்துக்களை பெற்று என் பணிகளை தொடருவேன். லக்ஷ்மணா, மகாத்மா பரதா, உனக்கிணை இங்கு யார்? உன் பெயர் நீடூழி வாழும். பாதுகையில் தமது புனித பாதங்களை பதிய வையுங்கள். அன்று நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாய். இன்று நான் உன்னை விட்டு பிரிந்து செல்கிறேன்.
தாங்கள் எல்லாம் சாட்சி. பரதன் ஸ்ரீராமனது அயோத்தியின் மன்னவன் அல்ல. இந்த பரதன் அயோத்தி மன்னவனின் கோடானு கோடி தொண்டர்களில் சாதாரண ஒரு தொண்டன். ஆரிய சுமந்திரரே, நாடு முழுவதும் அறிவித்து விடுங்கள், அயோத்தியின் அரசன் ஸ்ரீராமன் தான். பிரபு அவர் மன்னருக்கு தந்த வாக்குறுதிப்படி நடக்க 7 வருடங்கள் வனத்தில் தான் இருப்பார். அதனால் அரசு செயல்பட அவர் திருப்பேர் சொல்லி அவர் பாதுகை சாட்சியாக இந்த பரதன் பணி தொடர்வேன். இன்றிலிருந்து ஆட்சி இயங்க ஏற்பாடு இதுதான். ஏனெனில் மக்களின் இதய கோவிலில் வனவாச ராமன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த புறத்தில் சொந்தப்புற உணர்வுகளில் இறந்த மன்னர் தடம் புரண்டு விட்டார். அதன் பாதிப்பு எனக்கு. புறக்கணிப்பு தர்மத்துக்கு. தர்மத்துக்காக வாழ்ந்த என் முன்னோர்களை 4 திசைகளும் பாராட்டியது. சான்றோர்கள் பாராட்டிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தல் பரதனின் முதற் கடமை. புகழுக்காக அல்ல, புரட்சி வெடிக்குமே என்ற பயத்தினாலும் அல்ல. ராஜா ராமச்சந்திரனுக்கு உரிமைப்பட்ட அரசு பரதன் மீது திணிக்கப்பட்ட அரசு. ஆட்சி என்பது அந்த புறத்துக்கல்ல, ஊர் மக்களின் உயிரை போன்றது ஒரு நாட்டினுடைய ஆட்சி. புனிதர்களே, முனிவர்களே, ரகுவம்ச வரலாற்றிலே ஒரு சறுக்கல். அரசும் மக்களும் அந்தப்புற தீர்ப்புகளுக்கு இரையானது சரியோ, ஊமை ஜனங்களாய் இருந்தது முறையோ? நொந்து விட்டேன் நான். பரதனுக்கு நீதி காட்டி ஆணையிடுங்கள். பெரியோரை தலை தாழ்த்தி ஏற்றுக்கொள்வேன். குருதேவா, இன்று தாம் ஆணையிட்டால் என் மனதில் உள்ளதை சொல்கிறேன். தாம் சொல்வது தர்மமே சொல்வது போன்றது. தாழ் பணிந்து கேட்கிறேன். அப்பனே பரதா, நேர்மையென்ற சொல்லுக்கு நிஜமான சாட்சியே நீதான். நல்லவனே, உன் மனதிலுள்ள உணர்வுகளை அப்படியே என்னிடம் சொல். குருதேவா, என் மன்னர் அங்கே வனத்திலே வாழும்போது தொண்டன் பரதன் அரண்மனையில் வாழ்வது நெறியல்ல. அதனால் நான் மாளிகையில் இருந்து போகிறேன். சரையு நதிக்கரையில் நந்தி கிராமத்தில் குடிலமைத்து தபஸ்வியை போல் வாழ்வேன். மாளிகையிலிருந்து ஒதுங்க விரும்புகிறேன். பணியாளனுக்கு வசதி எதற்கு? அர்ப்பணிப்பு உணர்வுடன் அங்கு பணிபுரிவேன். பட்டாடை அணிந்தவன் பஞ்சாடை அணிந்து ஸ்ரீராமனின் பாதுகையை கண்ணால் பார்த்து கண்ணீரால் அர்ச்சித்து அவருடைய ஆணைய இதயத்தில் கேட்டு பணியினை தொடர்வேன். தங்கள் ஆசி வேண்டும். உண்மையில் நீ பரதா உயர்ந்தவன். இப்படி ஒரு தியாகத்தை நீ ஏற்கையில் எமது ஆணை தேவையில்லை. இப்போது நீ செய்வது இயங்குவது எல்லாமே சிறந்த பாடங்கள் பரதா. ஞான களஞ்சியமே, அமைச்சராக வாழும் இலக்கணமே, நான் கொண்ட லட்சியத்தில் காலூன்றி நிற்க கருணையோடு வாழ்த்துங்கள். ராமனின் பரதா, உயர்ந்த மலையிலிருந்து ஓடி வரும் நதி ஒன்று தரையிலே தவழ்ந்து வந்து கடலுடன் கலந்து போகின்றது. அதைப் போல தர்மம் காக்கவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட உன் மூத்த முன்னோர்கள் புரிந்த நற்செயல்கள் ஒரு பரதனாக வடிவெடுத்து இங்கே நிற்கிறது. ராமனுக்கு தொண்டு செய்வதற்காக உனது நாமம் காலத்தையும் வெல்லப் போகின்றது. உன் போன்ற மானிடப் பிறவி தரணியை பெருமைப்படுத்துகிறது. உன் பணியால் அயோத்தியின் புகழ் முன்பு இருந்ததை விட மேலோங்கப் போகின்றது. பகவானின் இன்னருள் எப்போதும் உன் நிழல். மௌனங்களே, என்னை மன்னித்து விடுங்கள். பெரியதொரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி எதுவும் இல்லாமல் செய்துவிட்டேன். முழு நம்பிக்கையுடன் சென்றேன். பிரபுவை எப்படியும் அயோத்திக்கு திரும்ப அழைத்து வருவேன் என்று.
முயன்றேன், முடியவில்லை. மாண்டவி தீர்க்கதரிசி, உறுதிமிக்க ஸ்ரீராமன் சொன்னதை மாற்ற முடியாது என்றாள். பாசம் வந்த உணர்வுகள் எப்படியும் ஒப்ப வைக்கும் என்று நினைத்தேன். பரதனை மன்னித்து விடு, மன்னித்து விடு அம்மா. மன்னிக்கிறதா? அப்படி சொல்லி என் மனதுக்கு சங்கம் தராதீர்கள். தமது மகத்தான தியாகத்துக்கு ஈடேது இப்போது நாங்கள் படும் துன்பம் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. அமைதியாக செய்ய வேண்டியதெல்லாம் தமது மகத்தான தியாகத்தை புரிந்து கொள்வது ஒன்று. வெறுப்பில் பொல்லாத சொற்களை நான் பேசி துன்புறுத்தி இருந்தால் ஏதோ ஏதோ பேசுகிறாள் என்று மன்னித்து விடுங்கள். உத்தமியே ஊர்மிளா, உண்மையில் சீதா மாதாவின் பொறுமை உனக்கும் இருக்கிறது. இப்படி ஒரு பெண்ணை பெற்றதே பெருமை. அப்புனிதர்களை தொழுகிறேன். அம்மா, என் பணிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி சத்ருகுணனை தங்களுக்கு பணி செய்ய விட்டு வைத்திருக்கிறேன். மறுக்காமல் சம்மதிக்கும்படி வேண்டுகிறேன். அவன் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வான். சம்மதியுங்கள் தாயே. தாம் குறை சொல்லும்படி இருக்காது. இரு மகன்கள் வனத்திற்கு போய்விட்டார்கள். இப்போது இங்கிருக்கும் இரு மகன்களுக்கு கஷ்டம் தர விரும்பவில்லை. பரதனுக்கு இதில் கஷ்டங்கள் ஏதம்மா? ஆனால் இந்த பரதனுக்கு ஒரு குறை. பக்கத்தில் இருந்து இந்த பரதன் தங்களுக்கு தொண்டு செய்ய முடியவில்லை. பரதனுக்கு ஏற்றுக்கொண்ட லட்சிய பணிகள் இருக்கிறது. தாம் அறிந்ததே, சேவக தர்மம் கட்டுப்பாடுகள் உள்ளது. உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நம் ரகுவம்ச பரம்பரையில் உன் போன்ற தியாக விளக்கு யாரை என்று சொல்லுவது? யாரை? நீ எடுத்த முடிவை கேட்டேன். உன் முடிவு நல்லபடி நடக்க ஈசன் அருளை கேட்கிறேன். அம்மா, என்னை வாழ்த்தி அனுப்புங்கள். உங்கள் மகன் பரதன் சொன்னபடி உறுதியுடன் நடந்து கொள்ள. வரதா, வரதா, உன் போன்ற உள்ளம் யாருக்கு இருக்கிறது? உன் போன்ற ஒரு பிள்ளைக்கு தவம் இருக்க வேண்டும். என் மகனாக எண்ணி வாழ்த்துகிறேன். வரதா, மாண்டவி. சுவாமி, நீயா? சுவாமி, முன் அனுமதி பெறாமல் வந்துவிட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் அளவுக்கு இது ஒன்றும் குற்றம் அல்ல. மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே
அனுமதி தேவையில்லை சந்திப்பதற்கு. இல்லை இல்லை, மாளிகையில் தாங்கள் இருந்தால் அனுமதி தேவையில்லை. மரியாதைக்குரிய தூய்மை காக்கும் இடம் இது. அனுமதி இல்லாமல் இங்கு வரக்கூடாது. என் மணவாளரை என்னை தியாகம் செய்தாரே. இது உன் பேதமை தந்த பிரமை. மனைவியை துறப்பது என் கருத்தில்லை. உனக்கும் தெரியும், பணி கருதி பிரிந்திருக்கிறோம். ஆம் தெரியும் சுவாமி, அது தெரியும். மிகவும் உன்னதமான அர்ப்பணிப்பு பணியை ஏற்றுக்கொண்டு அப்பணியில் என்னை ஏன் வஞ்சிக்கிறீர்கள்? மனைவிக்கும் கடமை உண்டு. உங்கள் பக்கத்திலிருந்து பணிவிடை செய்யும் தவத்திற்கு இடம் கொடுங்கள். சுவாமி, அன்புக்குரிய சீத்தை அக்கா வனம் போய் எப்போதும் சுவாமிக்கு சேவை செய்ய உரிமை வாய்ப்பு வழங்கப்பட்டது. அக்காவை போலவே நானும் சேவை செய்ய வாய்ப்பினை பெற வேண்டும். புனிதமான உங்கள் பணி தடம் புரளும் அளவுக்கு நான் நடந்து கொள்வேனா? எல்லா கட்டுப்பாடும் கடைபிடிப்பேன். உங்கள் பணி திருப்பணி என்பதை மனப்பூர்வமாய் நம்பி உதவுவேன். நான் பக்கத்தில் வந்து மனைவி என்ற முறையில் எப்போதும் பிரச்சனையாக இருக்க மாட்டேன் சுவாமி. பேதை, நானும் உங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஆசைக்கு தடை போட்டு விடாதீர்கள் சுவாமி. அந்த ஆசைக்கு தடை போட்டு விடாதீர்கள். இப்படி ஒரு மனநிலை நம் இருவருக்குமே ஒரு அக்னி பரீட்சையாக அமைந்துவிடும் தேவி. பிரிந்திருப்பதை தவம் என்று நினைத்துக் கொள். தாங்கள் பேதையை பேராசைக்காரியாக நினைத்தீர்களோ? நான் கேட்டது தப்பா? நீ என்னுடன் இருந்தால் என் பணி எப்படி நடத்த? உத்தம பணி ஒன்றை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அந்த கடமையை நீ முடித்து. எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் தருகிறீர்களோ? மனம் உவந்த தாம் பணித்திடங்கள் என்ன சேவை செய்வதென்று. எனக்கு தாம் எந்த சேவையை ஒப்படைக்கப் போகிறீர்கள்? நான் மனமுவந்து செய்கிறேன். மாதா கௌசல்யாவின் சேவை. ஆம் ஆண்டவே. அன்னை கோசலையின் மகன் வனத்தில் இருக்கிறார். அவர் மருமகளும் பக்கத்தில் இல்லை. இந்த சமயம் அவருக்கு சேவை யார் செய்வார்? பெற்ற தந்தைக்கு தந்த வாக்கை காப்பாற்றுபவர் தாய், தெய்வத்தை பெற்ற அன்னை. அவருக்கு ஆறுதல் யார் சொல்வது? அவர் கண்ணீரை யார் துடைப்பது? அந்த பொறுப்பு என்னுடையது. அதை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அப்படி ஒப்படைத்தால் இருப்பாயா மாண்டவி? இப்போது நாம் இருவரும் தொண்டு செய்ய வேண்டியவர்கள். என் கடன் படி செய்வது, உன் கடன் அதை தொடர்வது. நீ மாளிகைக்கு திரும்பிவிடு. மாதா கௌசல்யாவின் சேவையில் உன்னை மறந்துவிடு. மாண்டவி, நாம் ஒதுங்கி வாழ்ந்தாலும் உள்ளத்தான் நெருங்கி வாழ்கிறோம். பரதன் இப்போது தனி மனிதன். நமது கடமை என்பது மகத்தான சேவை. தாம் எனக்கு கிடைத்தது என் பாக்கியம்தான். பெருமைக்குரியவள் நான் தான். பெருமைக்குரியவள் நான். காற்றினும் தூய்மையான சீலர்களே, கரும்பினும் இனிமையான மேலோர்களே, அன்பினால் எங்களை ஆனந்தப்படுத்தினீர்கள். கானக வாழ்வின் தெய்வீகத்தை காட்டினீர்கள். அன்புக்கு நன்றி. ஆதரவு காட்டியதற்கும் எங்களுடைய நன்றி. வன வாழ்க்கையில் எங்கேயே இருங்கள்.
உத்தமரே, நாங்கள் மூவரும் இங்கேயே இருந்தால் தாம் காட்டும் அன்பிலே நெகிழ்ந்து போகும் என் மனது. பரதனை பற்றிய நினைவு, நான் அறிவேன் என் தம்பி பட்ட அதிர்ச்சிகள் எப்படியெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறான். எண்ணற்ற அயோத்தி வாழ் மக்களும் இங்கு வந்ததை பார்த்தேன். இனி இங்கு தங்கக்கூடாது. யாரும் இங்கு வந்தால் பிரச்சனைகள், சர்ச்சைகள் தானே. அனுமதியுங்கள். பரதா, மகாராணி கைகேயி, தாசனுக்கு என்ன கட்டளை? அவசரம் என்றால், அவசியம் என்றால் காவலனிடம் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாமே. எப்படியும் ராணிக்கு முன்னுரிமை தர வேண்டியது தானே. தாமெல்லாம் மாளிகையை விட்டு குடிலை தேடி வருவது அழகல்ல. பரதா, நான் உன் தாய் என்பதையே மறந்து விட்டாயா என்ன? நானும் மக்களில் ஒருத்தியாக மனக்குறையை சொல்ல மாளிகையிலிருந்து உன்னை பார்க்க இங்கே வர வேண்டியிருக்கிறதடா. உன்னை பெற்ற தாய்க்கும் இப்படி ஒரு நிலையா? ஏனெனில் தாம் மகாராணி, இவன் ராஜாராமனின் ஒரு பணியாளன். மகாராணி ஒரு பணியாளனை பார்க்க வருவது கௌரவம் அல்ல. வரதா, உன்னை பெற்ற தாயடா. மகனே, நான் உன் தாயடா. என்னை ஒரு முறை அம்மா என்று சொல், ஒரு முறை அம்மா என்று சொல். எதற்கு சொல்வது? யாரை அம்மா என்று சொல்வது? இந்த மகாராணி கைகேயியை பார்த்தால் இந்த பரதனுக்கு மாதாவே இல்லை. மாதாவிடம் தெய்வத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். பரதனின் தெய்வம் மகாராணி இல்லை. பரதனின் மாதா நல்லவள், ராஜ தர்மம் தெரிந்தவள். அவள் மனதிலே கருணை, பாசம் தவிர ஆசை இருக்காது. ஆனால் தாம் ஆட்சி கேட்டு யாசிக்கிறவள். ஆடம்பரமும் பாவமும் கபடமும் நிறைந்த அரசியல், தர்மத்தின் மீது கால் வைத்து பார்க்கும் குறுகியல். பரதனுக்கு இப்போது ஆட நேரமில்லை. ராணி, தாம் என்ன பேச வேண்டும்? பரதா, நானும் நந்தி கிராமத்திலேயே இருக்க வேண்டும். இந்த இடம் தபஸ்விகளுக்கானது. இங்கு ராஜமாதா இருக்க முடியாது. பரதா, நானும் தபஸ்வினியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். தபஸ்வினியாக வாழ்வதற்கு உரிய அருகதை ராணி தங்களுக்கு இல்லை. ஆதாய அரசியலில் கபடத்தை மட்டுமே பயன்படுத்திய தங்களை போன்றவருக்கு தவம் எதற்கு மகாராணி? தாம் தபஸ்வினி என்ற பெயரை கெடுக்காதீர்கள். தாம் வெறும் ராணி ராஜமாதா. அதை உறுதியாக்க மாலையிட்ட கணவரையே மரணத்துக்கு இரையாக்கினீர்கள். ஈன்ற மகனையே இழிவாக பேச வைத்தீர்கள். தாம் செய்த வம்படி அரசியல் வீணாக கூடாதே. ஆகையால் எப்போதும் மகாராணி என்றே தங்களை அழைப்பேன். தாம் ராஜ மாளிகையின் ராஜமாதா, அது அழியக்கூடாது. மாளிகை ராஜமாதாவாக இருக்க ஆசை இல்லை பரதா. மாளிகை ராஜமாதாவாக இருக்க எனக்கு ஆசை இல்லை. ராஜமாதா என்ற மரியாதைக்குள் இருந்து உள்ளாக சொல்லடிப்பட என்னால் முடியாது. ராஜபோகங்கள் பொய் என்று எனக்கு புரிகிறது. மாளிகையில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை பரதா. இதயமே எனக்கு இல்லை,
அதனால் தான் அன்று நான் அப்படியெல்லாம் நடந்தேன். என் வாழ்வு பிறர் கேலி செய்யும் அளவுக்கு குறை கொண்டு விட்டது. பரதா, சென்றதினி மீளாது. நெஞ்சிலே சக்தி இல்லை, நீதியாக சொல் தொடுத்து என்னை சாடாதே. பரதா மகனே, உன்னை கும்பிடுகிறேன், மனம் இறங்கு. இந்த பாவிக்கு ஓரமாக இடம் தந்து ஊழிய பெண்ணாக வைத்துக் கொள்ள கூடாதா பரதா? தாய் என்ற இந்த பாவிக்கு சற்று அமைதியைத்தா. போய் ராஜ மாளிகையில் வாழ் என்று சொன்னால் அது கொடிய தண்டனை பரதா. போய் ராஜ மாளிகையில் வாழ் என்று சொன்னால் அது கொடிய தண்டனை பரதா, மறக்காதே. இதை தாம் ஒரு தண்டனை என்று பேசினால் காலம் உங்களுக்கு தந்த பரிசு அது. அதில் தப்ப முடியாது. தம் கர்ம வினையின் பிடியிலிருந்து தப்பும் வாய்ப்பாக இந்த குடிலின் பேரமைதி சூழ்நிலையை பெரும் வாய்ப்பாக நினைத்தால் அது தவமாகாது. தாம் செய்ய வேண்டிய தவம் எது? தாம் செய்த அரசியல் அற்பத்தனங்களுக்காக அழுங்கள். ஒரு பரம்பரையின் கௌரவத்தை மண்ணாக்கினீர்களே, ஆட்சியை அநியாயமாக கேட்டீர்களே, தனையனை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி குங்குமத்தை அழித்துக் கொண்ட கோமகளே, அந்த ஒரு பாவம் போதுமே உங்களை துன்புறுத்தி துன்புறுத்தி துரத்த. அதற்காக அழுது அழுது புலம்புகள். செல்லுங்கள், செல்லுங்கள் மகாராணி கைகேயி. தமக்குரிய தவபூமி ராஜபவனம் தான். வாழ்க வாழ்க மகாராணி கைகேயி. கொடுமைக்காரே என்ற பெயரில் பாராட்டு உனக்கு. வாழ்க. அம்மா, அம்மா, என்னம்மா இது? என்ன ஆயிற்று? பரதன் சொல்கிறான், நான் அழுது புலம்பினால் தான் பாப விமோச்சனமாம். உங்களின் வேதனைக்கு எங்கள் குடும்பம் காரணமாகிவிட்டது. ஆலமரம் விழுந்தது, அதன் விழுதுகளாவது தாங்குமென்று நினைத்தேன். தர்மம் காக்க வேண்டும் என்று விழுதுகள் சொன்னது. தலைக்கு மிஞ்சிய பிள்ளைகள் தர்மத்தை எனக்கே எடுத்து பேசுகிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா. அயோத்தியில் கசப்பான நிகழ்வுகள். அந்த புயல் வீச்சில் என் 4 மருமகள்களும் அதிர்ச்சியின்றி இருந்தார்கள். இந்த குழந்தைகள் ஒரு சுகமும் அனுபவிக்கவில்லை. மனதை உறுத்துகிறது. என் தவிப்பை யாரிடம் சொல்ல? பெண்ணை பெற்ற உங்களுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு தெரியவில்லை. கணவன் மாளிகையில் சந்தோஷப்பட வாய்ப்பில்லை.
இவர்கள் மருமகள்தான். ஆனால் திருமகள்கள் எங்களுக்கு. ராஜமாதா, என் மகள்கள் இனிமேல் உங்கள் மகள்கள். புகழ்ச்சி அல்ல, பெற்ற தாயின் உறவு கல்யாணம் வரையில்தான். எனது பாக்கியம் அல்லவா தங்களை போன்ற மகாராணியின் சம்பந்தம் கிடைக்க. தாம் கொண்ட உள்ளத்துக்கு ஈடேது ராஜமாதா. 4 புனிதர்களின் தாயே, எத்தனையோ ஜென்மங்களின் புண்ணிய பலன் இது. நீதி காக்கின்ற பிள்ளைகள். அதைக் கண்டு நம் குலம் என்றால் நாடே புகழ்ந்து பேசுகின்றது. மன்னர் என்னிடம் சொன்னார், செல்வதற்கு முன்னால் ராஜமாதா கௌசல்யாவின் சரணங்களை வணங்கு என்றார். அத்தனை உயர்ந்த மாதாவின் திருமுன் இருப்பதே எங்கள் வாழ்வில் பாக்கியம்தானே. இல்லை மகாராணி, இல்லை. தாம் என்னை ஏற்றி சொல்லாதீர்கள். மன ஆறுதலுக்காக கூட அப்படி சொல்லாதீர்கள். இந்த பெண்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நல்ல பண்புள்ள குழந்தைகள். ராணியாக இருப்பதற்கு மன்னர் அவர்களை மிதிலையிலிருந்து தேர்ந்தெடுத்தார். மன்னரும் போய்விட்டார். மிதிலையில் கால் வைக்கும் பாக்கியத்தை இழந்தேன். தாங்கள் ஏதேதோ உணர்வில் தாழ்ந்து பேசுகிறீர்கள். மிதிலை நகரம் தங்கள் பாதம் படுவதை எதிர்பார்க்கிறது. அங்கே எங்கள் ஜனங்கள் உங்களை வந்தனை செய்கிறார்கள். இங்கே தாம் தரும் வாழ்த்து மொழிகள் மிதிலையில் வளர்கிறது. உங்கள் மக்கள் புண்ணியசாலிகள். மாசற்ற அயோத்தியிலும் மக்களின் அன்பில்தான் பேரரசு நடக்கிறது. தாம் இதை நேரில் கண்டிருப்பீர்கள். நடக்கின்ற திருப்பங்கள் மன்னர் குலத்தின் பண்புக்கு சாட்சி. தனக்கு மாலையிட்டவனின் நிழல் போல் இருப்பவளை மனைவி என்கிறார்கள். அந்த மனைவி என்னும் சிறப்புக்கு சீதைக்கு ஈடு யார்? ராஜமாதாவின் உள்ளத்தில் உங்களை பற்றி எத்தனை உயர்ந்த எண்ணங்கள். பெற்ற எனக்கு எத்தனை பெருமை. உங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு, உங்களை தாங்கிய தாய் நாட்டுக்கு, உங்களை சுற்றியுள்ள உறவினருக்கு யாவருக்கும் அன்பு காட்டுங்கள். அன்பும் பணிவும் தான் தெய்வ குணங்கள். தியாகமும் சேவையும் தான் பெண்மைக்கு உயர்வு. புகுந்த வீட்டின் பெருமைக்காக உங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வேறுபாடும் கருதாமல் எல்லோருக்கும் சேவை செய்வது சிறப்பான வாழ்க்கை நெறி. ராஜமாதா கைகேயின் வேதனை அறிந்து செயலாற்றுங்கள். துன்புறுத்தல், தூஷக பேச்சினால் புண்ணாகி இருக்கிறார்கள். அன்பு காட்டுதல், ஆதரவு அளித்தல் அவசர தேவை. அவர்களுக்கு ஆறுதலாய் இருங்கள். குடும்பத்துக்குள்ளே கொள்கை மோதலால் சின்ன சின்ன பேச்சுக்களை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள். எப்பொழுதும் உங்களிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும். இதுவே இப்போதைய கடமை. அவரவர் பொறுப்பறிந்து காரியமாற்ற வேண்டும். எதற்கு அண்ணன் தம்பிகளின் அன்பு பாதிக்காமல் இருக்க. குடும்பமே உலகம். புண்பட்டாலும் இனிமேல் நீங்கள் மிதிலைக்கு வருவது சரியாக இருக்காது. பற்பல குழப்பங்கள் மிகுந்துள்ள நேரம் இது. இப்போது உங்கள் புருஷனுக்கும் மாமியாருக்கும் சொந்த பந்தம் அனைவருக்கும் அன்புடன் பேசி அமைதியை தர வேண்டும். 7 வருடங்களுக்கு பிறகு கஷ்டம் எனும் மேகங்கள் இருக்காது. நால்வரும் நலமாக நல்லபடியாக வாழப் போகிறீர்கள். உலகம் உங்கள் பொறுமை மிக்க வாழ்வை உவப்போடு வரவேற்று புகழ்ந்து பேசும். வணக்கம். வணக்கம். முனிவரிடம் சொல்லுங்கள், மன்னர் தசரதனின் மைந்தன் ராமன் சீதை லக்ஷ்மணனுடன் அவருடைய தரிசனத்துக்கு வந்திருப்பதாக. ஆகட்டும். அகம் பிரம்மாஸ்மி. குரு, ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் தேவி சீதையுடன் தங்களை தரிசிக்க அனுமதி கேட்கிறார்.
ராமன் வந்திருக்கிறாரா? ஆச்சரியமாக இருக்கிறது. நாமே நேரில் சென்று வரவேற்கலாம். ராமா, அத்திரியின் ஆசிரமம் உன்னை வரவேற்கிறது. நீடு புகழ் பெறுக. சௌபாக்கியம் பெறுக. நலமெல்லாம் பெறுக. வரவேண்டும். ராமா, தேவி அனுசையா, மகாதேவி, நான் தசரத மைந்தன் ராமன், என் தம்பி லக்ஷ்மணன், என் மனைவி ஜனகரின் செல்வி சீதையுடன் தம் திருவடிகளில் தந்தனிட்டு வணங்குகிறேன். வாழ்க, நீடூழி வாழ்க. இல்லாளின் இலக்கணமாக வாழ்க. தேவி, சீதையை உள்ளே அழைத்துச் சென்று அருந்துவதற்கு நீர் கொடு. சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். சீதே, உலகமே வணங்குகின்ற மகாசதி அனுசூயை தாயின் தரிசனத்துக்கு தேவர்களும் காத்திருக்கிறார்கள். அன்பின் வடிவமான இந்த தாய் கருணை மேலிட கடுமையான வறட்சி இருந்த ஒரு நேரத்தில் அதை நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உறுதியோடு தவமிருந்து கங்கையை வேண்டிக் கொண்டார்கள். கங்கையின் கருணை அமுதம் இங்கு வரை வந்தது. அது பவித்திர மந்தாகினி பேரில் பொங்கிப் பெருகியது. இந்த தாய் எத்தனையோ முறை படைப்பியலையே பிரமிக்க முப்பெரும் தெய்வங்களையே பரீட்சித்தார். நல்ல ஸ்திரீயை தரிசிப்பதே புண்ணியம் என்கிறார்கள். மிக பெரும் சதியின் தரிசனம் கிடைத்தது. முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வைத்த நற்செயலால் சென்று தாயின் திருவடியில் அமர்ந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள். உன் பணிவு என்னை மிகவும் உயர்த்துகிறது. உன் புகழுக்கு நான் உகந்தவளா? அனுசூயை செய்தது அவளுடைய மணவாளனுக்கு செய்த பணிவிடையின் பலன்தான். சக்தி ஒன்றுமில்லை எனக்கு. பதியை தெய்வமாய் பூஜிக்கிறேன். வா சீதை. வா ராமா. ஆசனத்தில் அமர வேண்டும். ராமா, எப்போது வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன். மூவரும் சித்திரக்கூடம் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, எப்படியும் இங்கே வருவாய் என்று ஒரு நம்பிக்கை. ராமா, நீ இங்கு வந்ததில் இந்த ஆசிரமம் பெருமை பெற்றது. உங்கள் அன்பினால் உயர்த்தி பேசுகிறீர்கள். உத்தமரே, உங்கள் முன்னால் நான் எளியவன். முன்பே உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்தேன். காலம் கடத்தியதற்கு மன்னிக்கவும். நான் தங்கள் பாதங்களில் அமர்ந்து இன்று புனிதமானேன். ராமா, பெருமைக்கெல்லாம் உறைவிடமான உன்னிடம் இந்த அடக்கம் இருக்கிறது. இதனால் தான் நீ எல்லார் உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கிறாய். நற்குலத்து மங்கையே வருக. நற்பண்பின் வடிவமே வருக. சத்தியத்தின் சந்நிதியே வருக. சாந்தமே தியாகமே வருக. துயரிலே துணிவே வருக. தூயவனின் மணியே வருக. காடோ மாளிகையோ பொறுமை காக்கும் பெண்மையின் புனிதமே வருக. மகளே, ஒரு பெண்ணுக்கு அவள் புருஷன் ஆராதனைக்குரிய தெய்வம் ஆகிறான். அவன் மாளிகையில் வாழ்ந்தாலும் இல்லை என்றாலும், அவன் பாக்கியம் உள்ளவனானாலும் பாக்கியம் இழந்தவனானாலும், கற்பில் சிறந்த ஒரு பெண்மணிக்கு அவனே அர்ச்சனைக்குரிய தெய்வம் ஆகின்றான்.
உத்தமன் ஒருவனுடைய பெரும் துயரத்தில் நீ பங்கு கொண்டது அந்த உயர்வே உன்னை உயர்த்துகிறது. இவ்வாறு உன் மனம் வாக்கு செயல்பாடுகளால் ராமனுக்கு நீ நிழலாயிருந்து தொண்டு புரிகின்றாய். சீதா, இதைவிட சிறந்ததே இல்லை. போற்றப்படும் அத்தனை தெய்வங்களையும் பூஜிப்பது போன்றது. தெய்வங்கள் பெண்களை எப்படியெல்லாமோ சோதிக்கின்றது. பொறுமையே பெண்ணுக்கு பூஷணம் என்று காட்ட பெண் மட்டும் தன் கடமையில் உறுதியோடு இருந்தாளேயானால் அந்த தெய்வங்கள் என்ன? சக்தியுள்ள சிருஷ்டியின் விதியே அவள் ஆணைக்குட்படும். சீதா மகளே, என் அனுபவத்திலே கண்டு கொண்ட பாடம் இது. பதியினும் மிஞ்சிய தெய்வங்கள், பந்தங்கள், சொந்தங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு பெண் தன்னல உணர்வில்லாமல் தியாக உணர்வோடு இருக்க வேண்டியவள். சீதே மகளே, உன் தியாகத்தை போற்றுவதற்கு மொழியே இல்லை. உன் சொந்த பந்தங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் விட்டு ராஜ மாளிகை வசதியும் இன்றி வன வாழ்க்கையின் துன்பங்களை ஏற்க கணவனுடன் வந்ததே ஒரு தவம். ஸ்ரீராமன் இருக்குமிடமே அயோத்தி. ராமனுக்கு தொண்டு செய்வதற்கே சீதே வாழ்த்துகிறேன் உன்னை. சீதே, பெண்ணுக்கு நேரும் இந்த பரீட்சைதான் நன்மை வரும் என்பதற்கு சாட்சி. மாதா, திருமணத்தின் போது என் மாதாவும் எனக்கு இதையே தான் சொன்னாள். பூசணைக்குரிய எனது மாமியார் வனம் போகின்ற சமயத்தில் இதே அறிவுரை தந்தார்கள். தாம் என்னை ஆசிர்வதியுங்கள். தாம் இப்போது சொன்ன அறிவுரையை நான் மறக்காதிருக்கும்படி. சீதே, மிக தெளிவாக என் ஞானக்கண்கள் காட்டும். காலமெல்லாம் பேசும் உன் தியாகங்களை, உன் பெயர் எழுதப்படும் ஏடுகளில் பதிவர்த்தா தர்மத்துக்கு சீதா என்பவள் நீயே சாட்சி. இது பற்றி மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். பெற்ற சந்தோஷத்தை எந்த சொல்லால் விளக்குவது? தாம் பெற்ற அனுபவ பாடங்கள் எங்கள் நெஞ்சில் நிலைத்திருந்தால் காலமெல்லாம் கஷ்டங்கள் இருக்காது. மாண்புமிக்க தாயே, தாம் தந்த ஆசீர்வாதம் எனக்கு துணிவை தருகிறது. சீதே, உன் மீது உள்ள பாச உணர்வால் பிரியமுடன் உனக்கு ஒன்று தர வேண்டும். போற்றி பாதுகாத்து வரும் பூஷணங்கள் அழகுக்கு அழகு தரும். பிரபுவுக்கு பிடித்த நகைகள். அந்த பூஷணம் தெய்வங்கள் மகிழ்ந்து பாராட்டி வழங்கியது. பெட்டியில் வைத்திருக்கிறேன். இதற்குள் இருப்பதெல்லாம் தெய்வங்கள் தந்தது. இந்த நகைகளை அணிந்து ஸ்ரீராமனிடம் சென்று காட்டு. இருக்க வேண்டிய இடத்தில் இவைகள் இருந்தால்தான் இதற்கு அழகு. மற்றவைகளில் நீ எளிமையை கடைபிடித்தாலும் கூட உன் கணவன் முன் அலங்காரத்தோடு இரு. ஸ்ரீராமனுக்கு மகிழ்ச்சியை கொடு. நங்கையரின் செல்வம் நாயகனின் சந்தோஷம்தான். இந்த உடைகள், இந்த பூஷணங்கள் ஆடம்பரத்துக்குரியதல்ல. இந்த அணிகள் ஆன்மாவையே அழகுபடுத்துவது. அகமும் புறமும் அழகுள்ள உனக்கு உகந்தது. சீதே, இந்த உடைகளையும் பூஷணங்களையும் என் முன்னாலேயே அணிந்து கொள். பொற்சிலை ஒன்று பூஷணங்களை அணியும் போது பார்த்ததில்லை நான். அணிந்து கொள் சீதே, அத்தனையும் உனக்குத்தான். பூஷணங்களை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்கிறேன். இங்குள்ள ஆரண்ய சூழ்நிலையில் அரக்கர்களின் அட்டகாசங்களால் அமைதியாக தவம் புரிவோர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. மனிதர்களை தின்பவர் அரக்கர். ஒரு தபஸ்வியையோ பிரம்மச்சாரியையோ தனிமையில் அவர்கள் கண்டுவிட்டார்களானால் அவர்களை அப்படியே தின்கிறார்கள். தர்ம ராஜ்யத்தின் பகுதிகளுக்குள் ரிஷிகளுக்கு பாதுகாப்பு தருவது உன்னுடைய கடமை. மாமுனிவரே, அதை நான் மறக்கவில்லை. புனித வனவாச வாழ்க்கையின் போது இந்த தண்டகாரண்ய எல்லையெங்கும் அங்கங்கே அமைந்திருக்கும் முனிவர்களின் ஆசிரமங்கள் நல்ல பாதுகாப்புடன் இருக்கச் செய்வேன். தவசிகளின் ஆசிரமம் தடுக்கப்பட்ட இடமாக இருக்கும் அசுரர்களுக்கு தாம் எனக்கு பாதையை காட்டுங்கள். ராமன் எங்கெங்கு போவது, எந்த பாதை போவது? ராமா, அனைத்துக்கும் முதலாக சரபங்க ரிஷி ஆசிரமத்திற்கு செல். அவர் பன்னெடுங்காலமாக உன்னை பார்க்க காத்திருக்கிறார்.
அவர் இங்கிருக்க வேண்டிய காலம் குறைந்து வருகிறது. காலம் முடிவதற்கு முன் நீ காட்சி கொடு. அந்த ஜீவனுக்கு மன அமைதி கொடு. இந்த பாதை முன்னால் விராதன் என்ற பெயர் கொண்ட நர மாமிசம் தின்னும் அரக்கன் இருக்கிறான். அவன் ராமானி சரபங்கர் ஆசிரமம் போவதை தடுத்து நிறுத்த முடிந்ததை செய்வார். தாம் அந்த சிந்தனையை விடுங்கள். பொறுப்போடு நடப்பேன் நான். இந்த தண்டகாரண்யத்துக்கு ராட்சச பயம் நிரந்தரமாகவே நீங்கிவிடும். அதை செய்ய ராமனை வாழ்த்துங்கள். மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் ராமா உனக்கு. மாதா அனுசியா அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள். மறுக்க முடியவில்லை. மாதா என்று சொல்லிவிட்டாள். மகளுக்கு சீதனம் தர வேண்டியதுதான் அன்புக்கு அழகு. என் பணவாழ்வில் அழகு பூஷணங்கள் அணிவதை நியாயப்படுத்தும் உங்களுடைய அறிவுரை தெளிய வைத்தது. அன்பால் நிறைந்த இதயம் உங்களுக்கு. நாளும் நலமோடு வாழ வேண்டும். சீதே, நீ மகா பாக்கியசாலி. நான் தான் விராத அரக்கன். உங்களைப் போன்ற தபஸ்வியர்களின் மாமிசத்தை தின்று நான் உயிர் வாழ்கிறேன். இந்த அழகிய நங்கையை நான் மணக்கப் போகிறேன்.
லக்ஷ்மணா, அந்த ஆசிரமம் சரபங்க முனிவருடையது. பாருங்கள், அதோ வானத்தில் தேவலோகத்திலிருந்து இந்திரன் சரபங்க முனிவரை பார்க்க வருகிறார். வணக்கம் சரபங்க முனிவரே. எளியவனை தேடி வந்த காரணம் என்ன தேவேந்திரா? மாமுனிவரே, பூமிக்கு வந்தது தங்களை வானுலகம் அழைத்துச் செல்லத்தான். வானுலகம் வருவது பெரிய விஷயம் அல்ல. அதோடு வருவதற்கும் இஷ்டமில்லை. எப்போது தோன்றுகிறதோ அப்போது வருவேன். ஏன் முனிவரே, அழைப்பதற்கு நானே வந்தும் வேண்டாம் என்கிறீர்களே? மேலும் இது படைப்பு லக்கணத்துக்கு முரண்பாடானது. தேவேந்திரா, மானிட உடலோடு இன்னொரு உலகம் போவதென்பது படைப்புக்கு விரோதம். குறிப்பாக என் தபோபலத்தை வைத்து படைப்பு லக்கணத்தை மாற்றுவது தப்பு. சேர்த்திருக்கிறோம் என்பதற்காக தபோபலத்தை வீணாக்க கூடாது. தவம் புரிவது தன்னலம் பெறுவதற்கு அல்ல. வாய்ப்பினை ஏற்க வரம்பு மீறுவது சரியல்ல. ஆகையால் நீ எதுப்படி இங்கே நான் உடலை விடுகிறேன். உரிய சமயம் வந்துவிட்டது முனிவரே. நாம் அறிந்ததே. இப்போது எமது ஆசிரமத்திற்கு விசேஷ அதிதி ஒருவர் வருகின்றார். அவரை உபசரிக்கும் வாய்ப்பை தவறிவிட்டால் வாழ்க்கையில் மீண்டும் அது வராது. அப்படி என்றால் விடை பெறுகிறேன். வாழ்க நீடூழி. சௌபாக்கியவதியாயிரு. புகழோடு இரு. வந்தாயா ராமா? உன்னை வரவேற்கிறேன். உன் வரவுக்காகத்தான் காத்திருக்கிறேன். காத்திருப்பதிலே கண்ணாயிருக்கிறேன். இந்த மண்ணின் மீது சரபங்கரின் கதை முடியப் போகிறது. இங்கு வந்தான் தேவேந்திரன். இப்படியே என்னை அழைத்துப் போக வந்தேன் என்றான். பெருமைக்குரிய காட்சியை பார்த்தேன் முனிவரே. வானை ஆளும் தேவேந்திரன் உங்களை அழைத்துப் போவதற்காக விமானம் கொண்டு வந்திருந்ததை. நீங்கள் மானிடரில் கர்மயோகி, சுயநலத்தை சுட்டவர். அந்த தூய்மையினால் நீங்கள் தேவரிலும் உயர்ந்தவர். மானிடர் தமது தர்மத்தை, கடமையை பூர்த்தி செய்தால் அவர்கள் தேவர்களின் பின்னால் செல்ல வேண்டிய தேவையே இல்லை. தேவர்கள் எல்லாம் அவர் முன் தலைவணங்கி நிற்பார்கள். நல்ல அறிவுரை ராகவேந்திரா. ஏற்புடையது எனக்கும். நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். மகரிஷி அத்திரியை பார்த்து எப்படியும் இங்கு வருவாய் என்று உன்னை தரிசிக்கும் ஆசை மிகுந்து அவனே அழைத்த போது புதுசாக அதை மறுத்தேன்.
இன்று ராமா உன்னை பார்த்து பல ஜென்மங்களின் புண்ணிய பலனை அடைந்தேன் புருஷோத்தமா. பிரபுவே, தாம் எனது பெற்ற தந்தையைப் போன்றவர். தன் மகனுக்கு எப்போதும் தந்தை மனமார்ந்த வாழ்த்தைத்தான் தர விரும்புவார். ஏ ராமா, நம்பிக்கையோடு நல்ல இல்லம் தேடிக்கொண்டு ஒரு சாது வந்தார். அவருக்கு உகந்ததை இல்லறத்தான் தருவதுதான் தர்மமாகிறது. அதுபோல அன்புடன் ஒரு சாதுவை சந்திப்பதற்கு ஒரு சீலன் வந்தான். அவனை ஆசீர்வதித்து ஞானத்தை கற்றுத்தருதல் சாதுவின் கடமையாகிறது. இன்றோ நல்லறமெல்லாம் உண்டான நீ வந்தாய் ராமா. உனக்கு நான் கற்றுத்தர இருக்கிறது. என் தபோபலத்திலிருந்து ஒரு பகுதியை உனக்கு தர விரும்புகிறேன். அது தரும் வலிமையும் பெருமையும் மகிமையும் உனக்கு உரிமையாக்க நினைக்கிறேன். ஏற்றுக்கொள் ராமா. மகாமுனி, மனம் நெகிழ்கிறேன் உங்கள் கருணையைக் கண்டு. மன்னிக்க வேண்டுகிறேன். தாம் அருளும் தவப்பொலிவை ஏற்றுக்கொள்வது உகந்ததாக தோன்றவில்லை. அவ்வாறு ஏன் சொல்கிறாய் ராமா? உங்களுக்கும் தெரியும், எந்த ஒருவன் சாது மகானிடம் போய் தொழும்போது அவர் தன் தபோபலத்தை எல்லாம் தரப்போகிறேன் என்றால், மகாத்மாவிடம் அருளாசி பெறப்போனவன் அதை ஏற்றால், உள்ளத்தால் தன் பணியை தானே செய்ய உறுதி பூண்டவனுக்கு அழகு தராது. தன்னை நம்பும் ஒருவன் தன் உழைப்பிலேயே பெற வேண்டும் என எண்ணுவான். முனிவரே, என்னை வாழ்த்தி அருளுங்கள். தம்மைப் போல மாசற்ற மனமும் துணிவும் பெற்று உங்கள் ஆற்றல், உங்கள் அறிவு, உங்கள் உறுதியும் பெற வேண்டும். தூய்மையும் அமைதியும் பெறுவதற்காக முடிக்க வேண்டிய பணியை நானே முடிக்கும்படியாக அருளுங்கள். நீ வாழ்க. பண்பின் வடிவம் இப்படித்தானே பேசும் ராமா. நீ மானிட வடிவத்தில் உன் வலிமையாலும் வாய்மையாலும் மனித வரலாற்றிலே நீ புனிதனாக வாழப்போகிறாய். இதுவே என் வாழ்த்துக்கள். வா, முதியவனின் இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொள். சரபங்கரின் கதை முடிய ஆணை கொடு.